ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து ZEE5ல தமிழ் ஒரிஜினல் வெப் சீரிஸாக வந்து ரிலீஸ் ஆன தடயம் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் ஸோ வாங்க இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்க்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸ்க்கான கதையை பொறுத்த வரைக்கும் பொடாதுருப்பேட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோவான அதியமான் வந்து எஸ்ஐயாக இருக்கார். ரொம்ப வருஷமாக எஸ்ஐயாக இருக்கார். அண்ட் லெத்தார்ஜிக்காக இருக்கார். எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து அதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டராக வந்து வராங்க சிவாதா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து சிவாதா வந்து எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதியமான் வந்து கொஞ்சம் ஒரு பெக்யூலரான ஒரு கேரக்டராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அந்த ஒரு கிராமத்தில் ஒரு கொலை நடக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு பொருளோ நகையோ வந்து திருடு போல. ஸோ எப்படி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்டோட அந்த அர்ணா கொடியும் ஒய்ஃபோட தாலி செயினும் மட்டும் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் ஒரு கொஷின் மார்க் போட்டு அந்த கும்பல் வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சரி, இந்த கேஸை வந்து எப்படியாவது வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிவாதா வந்து களத்தில் இறங்குறாங்க. பட் இருந்தாலும் வந்து எந்த ஒரு க்ளூவுமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போனாலுமே வந்து டெட் எண்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அதே மாதிரி அந்த ஊரில் இன்னொரு கொலையும் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே பேட்டர்ன்லேயே வந்து நடக்குது. ஸோ இப்படி இருக்கிறது வந்து அது இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிவாதா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் எங்கே போனாலுமே வந்து டெட் எண்டாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கிறப்ப தான் வந்து சிவாதா வந்து டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அதியமான்ட்ட வந்து கேட்குறாங்க. அண்ட் ஒரு மாதிரி அதியமான் வந்து ஹார்ஷாகவும் வந்து அவங்க பேசிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் வந்து சிவாதா வந்து அதியமான் யார் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே, இந்த கேஸை வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவங்க வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவாதாவும் அதியமானும் வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸோ இவங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, 4 கொலையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கின இவங்க கிட்டத்தட்ட 76 கொலையை வந்து தேடி போகிற விஷயம் என்னென்ன, ஸோ இதெல்லாம் பண்ணுறது யார் என்ன அப்படிங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறது யார், எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸில் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவாதா கேரக்டருக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் வந்து போயிருக்கும். ஸோ அவங்களோட கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து போகும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கல்யாணம்லாம் என்ன ஆகுது, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த வெப் சீரிஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 6 எபிசோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அட் அ ஸ்ட்ரெச்சில் ஒரு 2.5 to 3 hours இருந்தால் இந்த வெப் சீரிஸை ஃபுல்லாக பார்த்து முடிக்கிற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக இது வந்து ஒரு நீட்டான ஒரு வெப் சீரிஸாக வந்து இருந்தது. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் கலர் கிரேடிங்கும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் பொறுத்த வரைக்கும் சமுத்திரக்கனி வந்து இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லராகவே இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட ரைட்டிங் வந்து அந்த கேரக்டர் ரைட்டிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் அது மட்டும் அவரோட கேரக்டர் ரைட்டிங் மட்டும்தான் இந்த வெப் சீரிஸ்க்கே வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனாலேயே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த சமுத்திரக்கனியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அவரை தாண்டி எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி, ஓகே, அப்போ இந்த வெப் சீரிஸில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்க்கான ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா இந்த வெப் சீரிஸில் வந்து இந்த கொலையெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போய்கிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க பரபரப்பாக வந்து கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவாதா வந்து என்ன தான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தாலுமே வந்து சப் இன்ஸ்பெக்டரான அதிகமாட்ட தான் வந்து எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன தான் வந்து அதிகமானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இவங்களாம் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு சீன்ஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்கங்கிற ஒரு ரிவீல் இருக்கு இல்லையா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2nd and 3rd எபிசோட்லேயே வந்து அதை ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனாலேயே வந்து ஆடியன்ஸ்க்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் கிட்டத்தட்ட அதை வந்து கொஞ்சம் 5th எபிசோட் வரையும் அவங்க வந்து கேரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி வந்து இதெல்லாம் வந்து யார் பண்ணியிருப்பாங்க
அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து ஆடியன்ஸுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறப்ப எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறப்பையும் வந்து என்னடா அது இவங்க வந்து ஹீரோவாக வில்லனா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுவே வந்து இந்த வெப் சீரிஸ்க்கான ஒரு வீக் பாயிண்ட்டாகவும் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலையை செஞ்சுக்கிட்டு ஒரு ரீசன் வந்து சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதை வந்து எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி கொண்டு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதை வந்து இன்னும் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த வெப் சீரிஸ் வந்து இன்னுமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இந்த வெப் சீரிஸ் வந்து செகண்ட் பார்ட்டுக்கான லீடு வந்து வச்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி, ஓகே. அப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பரபரப்பாக கொண்டு போயிருக்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸை அவங்க அந்த ரேட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேனால கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க. அதனால் இது வந்து எனக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் ஒரு நீட்டான ஒரு வாட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன். பட் இருந்தாலும் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த வெப் சீரிஸ் வந்து நீட்டாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் அடுத்தடுத்து சப்போஸ் அடுத்த சீசன் இருந்தது அப்படின்னா எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.